என்னை நோக்கி வர ஒருவருக்கே அனுமதி உள்ளது. அது நான் வணங்கும் மகாதேவர் மட்டுமே. ஹர ஹர மகாதேவா. 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 வீரர்களே, ஆயுதத்தை ஏந்துங்கள். உங்கள் அவமானத்திற்கு வஞ்சம் தீர்த்துக் கொள்ளுங்கள். இவர்களின் அடையாளத்தை அழித்து விடுங்கள். தேவர்கள் தலை இனி நிமிரவே கூடாது. எச்சரிக்கிறேன் அந்தகாசுரா, தேவர்களை விட்டுவிடு. இது தேவ சேனாதிபதி கார்த்திகேயனின் கட்டளை. கார்த்திகேயனின் கட்டளை. என்ன கூறினாய்? கட்டளை இடுகிறாயா? இப்போது நீ எனக்கு கட்டளை இட போகிறாயா? உன்னால் இயன்றால் என்னை வந்து தாக்கி என்னை தோற்கடி. என்னை தோற்கடித்து விட்டால் உன் தேவர்களை விடுவித்து விடுகிறேன். இதுவே உனக்கு நான் கொடுக்கும் வாக்கு. இப்போது என்னை தாக்கு. முடியுமா? ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, அவனை தடுத்து நிறுத்துங்கள். பௌமனின் பிடிவாதத்திற்கான பதில் தங்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அவன் தங்கள் மீது ஆணையிட்டதால் என்னால் ஏதும் செய்ய இயலாது. அவன் இவ்வாறு உதிரம் சிந்துவதை என்னால் காண இயலவில்லை. தடுத்து நிறுத்துங்கள். இல்லையேல் வெள்ளை நிற கைலாயமே செங்குருதி நிறமாக மாறிவிடும். ஹர ஹர மகாதேவா. தடுத்து நிறுத்துங்கள் மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. பௌமா, என் மகன் பௌமனின் குரலில் வேதனை தெரிகிறது. மகனே, நீ நலமாக இருக்கிறாயா? பொறுமையாக இருங்கள் பூமாதேவி. தங்கள் மைந்தன் நலமாக இருக்கிறான்.
கைலாயத்தில் இருக்கிறான். மகாதேவர் முன்னிலையில் இருக்கிறான். கைலாயத்திலா? அங்கு சென்றால் அனைவருக்கும் இன்பம் கிட்டும். ஆனால் என் மகன் ஏன் வேதனையை அனுபவிக்கிறான்? நான் சென்று என் மகனை காண்கிறேன். தேவி, மகாதேவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மகாதேவர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பவர். அவ்வாறு இருக்கையில் தங்கள் மைந்தனை அவர் புறக்கணிப்பாரா? தங்கள் மைந்தனின் எதிர்காலத்தை மகாதேவரின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். இவனது பிடிவாதம் உயிரை பறித்துவிடப் போகிறது. கண்களை திறந்து பாருங்கள் மகாதேவா, தடுத்து நிறுத்துங்கள். கண்களை திறந்து பாருங்கள் மகாதேவா. தாங்கள் என்னதான் சிந்திக்கிறீர்கள்? அவனை தடுத்து நிறுத்துங்கள். முதல் வரம், என் உதிரம் எங்கெல்லாம் சிதறுகிறதோ அங்கெல்லாம் ஏராளமான அந்தகாசுரன் உதயமாக வேண்டும். இது தற்செயலாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு புறம் அந்தகாசுரனின் உதிரத்தால் பல அந்தகாசுரர்கள் உருவெடுப்பார்கள். மறுபுறம் பௌமனோ உதிரம் சிந்துகிறான். ஒரு புறம் அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை நான் அறிந்திடவில்லை. அது மட்டுமல்லாது நாராயணரும் என்னை விட்டு விலகிச் சென்றார். எனினும் பௌமனை இங்கு அனுப்பி எனக்கு ஒரு தகவலை அளிக்க விரும்புகிறார். ஆனால் அது என்ன? ஹர ஹர மகாதேவா. இறுதியில் வந்து விட்டீர்களா? நான் நினைத்தது சரிதான். அந்த மகாதேவரை போல் பக்தர்களும் அப்பாவிகள் தான். எனது மாய வலையில் மாட்டிக்கொள்வதற்கு படைசூழ வருவீர்களா? அந்தகாசுரா, அந்தகாசுரா, நீ மகாதேவரை புரிந்து கொள்ளவும் இல்லை, சிவபக்தர்களையும் புரிந்து கொள்ளவில்லை. மகாதேவரின் ஒரு கண் பார்வைக்காக நாங்கள் கோடி முறை பார்வையை இழக்க தயார். அதோடு நீ என்ன கூறினாய்? நாங்கள் பார்வையை இழப்பதற்கு அஞ்சுகிறோம் என்றார். சிவத்துவத்தில் லைத்துள்ள சிவபக்தர்கள் எதை கண்டு மஞ்சாதவர்கள் மூடனே. மகா காலனின் சேவகர்கள் காலனை கண்டே அஞ்சுபவர்கள் அல்ல. பிறகு உன்னை கண்டு அஞ்சுவார்களா? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. துதிபாடுவதை நிறுத்துங்கள், துதிபாடுவதை நிறுத்துங்கள். ஹரஹர மகாதேவா அல்ல, அந்தகாசுரன் வாழ்க என்று கூறுங்கள். என்னை மட்டுமே போற்ற வேண்டும். உங்கள் சிவபக்தியில் அப்படி என்ன உள்ளது? எப்பொழுதும் அந்த சிவனை எண்ணி துதிபாடுகிறீர்கள். சிவனின் நாமத்தை துதிப்பதால் உங்கள் உயிரை இழக்கப் போகிறீர்கள். சிவபக்தியில் என்ன உள்ளதா? நாங்கள் உடல் என்றால் சிவன் தான் எங்களுடைய மனம். நாங்கள் இதயம் என்றால் சிவன் தான் எங்களுடைய துடிப்பு. எங்களது வாழ்க்கையில் அனைத்திலும் மகாதேவர் தான் இருக்கிறார். ஆக்கமும் மகாதேவரே, அமைதியும் மகாதேவரே. சிவனின்றி இந்த பிரபஞ்சம் சாம்பலாகும். ஆனால் எங்களுக்கோ சிவன் இல்லையே, எங்கள் பிரபஞ்சத்தில் ஏதும் இல்லை. எங்களது உதயம்
சூரிய உதயத்தில் துவங்குவது இல்லை, சிவபக்தியுடன் தான் துவங்கும். எங்களது நரம்புகளில் உதிரம் அல்ல, சிவபக்தி தான் ஓடுகிறது. சிவன் எங்கள் மீது மகிழ்ச்சி கொண்டார், நாங்கள் அமரர்கள். அதே எங்கள் மீது குரோதம் கொண்டால் எங்களது மரணம். இருப்பினும் அந்தகாசுரா, சிவனை பற்றி நீ என்ன அறிவாய்? சிவபக்தியை பற்றி என்ன அறிவாய்? நீ சிவபக்தியை முற்றிலும் வெறுப்பவன். ஆகையால் அசுர அரசனாக இருந்தும் கவலையுடன் இருக்கிறாய். பிரபஞ்சம் முழுவதும் இருளை பரப்ப அலைகிறாய். ஆனால் நாங்கள் சிவபக்தியில் லயித்து இருப்பதால் அமைதியாக உள்ளோம், மகிழ்ச்சியாக உள்ளோம், அச்சமின்றி உள்ளோம். சிவத்துவம் எவரிடம் உள்ளதோ, ஏதும் இல்லாவிட்டாலும் அவரிடம் அனைத்தும் உள்ளது. சிவத்துவம் எவரிடம் இல்லையோ அவரிடம் அனைத்தும் இருந்தாலும் கூட ஏதும் இல்லாதவரே.